ஐயா வணக்கம். எழுந்துறீங்க விடிய காலையில் கனவு கண்டேன், அது பலிக்கும்னு சொல்லுவாங்க. கல்வி கற்கும் சிறார்கள் மாணவர்கள் மனதில் அச்சம் பயம் ஏற்படாமல் தாய்நாட்டு பற்று இந்திய தேசிய கொடியின் வலிமையையும் மதிப்பையும் புரிந்து கொண்டு பள்ளியில் தேசிய கொடி கம்பத்தின் உயரத்தின் அளவை விட நாடு முழுவதும் மற்ற கொடி கம்பத்தின் உயரம் குறைவாகவே இருக்க வேண்டும். சொந்த மண்ணில் அந்தந்த மாநில மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். கல்வியுடன் மேல்நிலை வகுப்புகளில் வாழ்க்கைக்கு வருமானம் தரக்கூடிய பயிற்சிகளை தேவைப்படுவோருக்கு அளிக்க வேண்டும். கட்சிகள் பதிவு செய்யும் பொழுது சின்னம் கொடி கேட்பவர்களுக்கு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றால் ஆலோசனை செய்து வழங்கினால் தேர்தலில் போட்டி போட்டு ஜனநாயக வலிமையை காட்ட முடியும். வாக்குப்பதிவுகள் அதிகரிக்கும். தேர்தலில் போட்டியிட வயது உடல்நிலை தடையில்லை. வெற்றி பெற்ற வேட்பாளர் எதிர்பாராத உயிரிழப்புகளை தவிர மற்றவர்களுக்கு இடைத்தேர்தல் கிடையாது. அந்த தொகுதியில் 2ஆம் இடம் பிடித்த வேட்பாளர் வெற்றியாளர் ஆவார். மக்களின் தேவைகள் பயன்பாட்டிற்கு செலவு செய்யும் தொகை அந்த தொகுதியில் வேலை செய்யும் பொழுது தொகுதியில் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் கையெழுத்து போட்டு பராமரித்தால் எந்த காலத்திலும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்காது. மக்கள் யாருக்கும் சந்தேகம் இருக்காது. 5 வருட ஆட்சி செய்து முடித்து அந்த தொகுதியில் மக்களின் அடிப்படை தேவைகள் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றால் மீண்டும் அந்த தொகுதியில் மற்ற தொகுதியிலும் போட்டி போடுவதை தவிர்க்க வேண்டும். கட்சிகள் கூட்டம் மாநாடு நடத்தும் பொழுது ஆன்லைனில் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் முன்பதிவு செய்தால் வருபவர்களை கணக்கிட உதவியாக இருக்கும். தொலைக்காட்சி பொது இடங்களில் யாரும் தரக்குறைவான வார்த்தையில் பேசக்கூடாது. மக்களுக்கு இடையூறு இல்லாத நியாயமான அமைதியான போராட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும். போராட்டத்தை நடக்காமல் பேச்சுவார்த்தையில் தீர்வு காண வேண்டும். பேனர்கள் கட் அவுட்டுகள் போஸ்டர்கள் எதை வைத்தாலும் பொதுமக்களுக்கு நடக்கவோ போக்குவரத்துக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடாது. தேர்தல் வரும் 6 மாதங்களுக்கு முன்பு கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது. தேர்தலில் மறைக்கப்படும் விளம்பரங்கள் எதையும் வைக்கக்கூடாது. குறைகள் ஆதாரத்துடன் இருந்தால் விளம்பரம் செய்யலாம். சுதந்திர போராட்ட வீரர்கள் மக்களுக்கான உழைத்த தலைவர்கள் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர்கள் சிலைகள் மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அரசாங்க இடங்களில் வைத்து பாதுகாத்து மரியாதை செய்யலாம். வீட்டிலும் வெளியிலும் பலத்த பாதுகாப்பு. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பவர்கள் ரோட் ஷோ பொதுமக்கள் கூடியிருக்கும் இடங்களை தவிர்க்க வேண்டும். வேளாண்மை இயற்கை சார்ந்த இடங்கள் வளங்களையும் நீர்நிலைகளையும் அழிக்காமல் வளர்ச்சியடைய வேண்டும். தன் கட்சி கூட்டத்தில் எதிர்பாராத உயிரிழப்புகள் மனித நேயத்துடன் அரசாங்கம் சார்பில் தன் கட்சியின் சார்பில் மற்ற கட்சியின் சார்பில் உதவுகிறார்கள். கல்வி வேலைவாய்ப்பு காப்பீடு என்று உதவி செய்கிறார்கள். இறப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. இனி வரும் காலத்தில் கூட்டத்திற்கு வருபவர்களால் எதிர்பாராத விதமாக மற்றவர்கள் உயிரிழந்தாலும் கூட்டத்திற்கு வருபவர்கள் உயிரிழந்தாலும் தற்பொழுது வழங்கும் இழப்பீடை விட குறைவாக இருக்கக்கூடாது என்பதை கருணை உள்ளம் கொண்டவர்கள் நமக்கு புரிய வைத்துள்ளார்கள். இந்தியாவில் முதலில் தேர்தல் 1951 நடத்தப்பட்டது. 73 வருடங்கள் ஆகிவிட்டது. சட்டங்கள் திட்டங்கள் மக்களை பாதுகாக்க கட்டமைக்கப்பட்டுள்ளது. வாழ்க வையகம், வந்தே மாதரம், வாழ்க வளர்ந்து கொண்டே இருக்கும் பாரதம். நன்றி.